வணக்கம். இன்னைக்கு நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அதில் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பீரியாடிக்னா என்ன? ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறமா ரிப்பீட் ஆகுறதா நம்ம என்னன்னு சொன்னோம்? பீரியாடிக்னு சொன்னோம். இதோட பிஹேவியர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பீரியாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீரியாசிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதை ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் பற்றி பார்க்கலாம். ரேடியஸ்னால் என்ன? இப்போ நான் சர்க்கிள் எடுத்திருக்கேன். நம்ம சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து அவுட்டர் லைன் வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ரேடியஸ் அப்படிங்கிறது அதோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் செல், அதோட லாஸ்ட் செல் எதுவோ அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அட்டாமிக் ரேடியஸ் சொல்கிறோம். ஓகே. ஆனால் நமக்கு தெரியும், ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு ஆட்டமோட மாஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வச்சு ஆட்டமை மாஸை டிஃபைன் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம யூனிட் 7ல் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது டைரெக்டாக ஒரு ஆட்டமை ஐசோலேட் பண்ணி அதோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ். ஏன்னா அதுக்கு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம ஐசோலேட் பண்ணி அதோட ரேடியஸை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை தவிர உள்ள மற்ற ஆட்டம்ஸை நம்ம அப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் பாண்டிங், ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பாண்டிங் இருக்கும். அந்த பாண்டிங் அடிப்படையில் நம்ம எப்படி பிரிக்கலாம் ஆட்டம்ஸ்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மெட்டல் ஆட்டம்ஸ், இன்னொன்று நான் மெட்டல் ஆட்டம்ஸ். ஸோ மெட்டல் ஆட்டம்ஸை நம்ம மெட்டாலிக் ரேடியஸாலையும் நான் மெட்டல் ஆட்டம்ஸை கோவலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டாலிக் ரேடியஸ் பற்றி பார்க்கலாம். மெட்டாலிக் ரேடியஸ்க்கு நம்ம மெட்டல் ஆட்டம்ஸ் எடுத்துக்கணும். மெட்டல் ஆட்டம்ஸ் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கும். அதுலேருந்து ஏதாவது நம்ம 2 ஆட்டம்ஸ் எடுத்துக்கணும். ஏதாவது 2 பக்கத்தில் உள்ள ஆட்டம்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டமை எடுத்துக்கிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து செகண்ட் ஆட்டம் உள்ள சென்டர் பாயிண்ட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ இது என்னது? ரேடியஸ் கிடையாது. ஏன்னா இது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் என்னது? அதோட ரேடியஸ், ஃபஸ்ட் ஆட்டமோட ரேடியஸ். இது செகண்ட் ஆட்டமோட ரேடியஸ். அது தனியாக ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியாதனால தான் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து செகண்ட் வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணும்? இதை ஹாஃபாக டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? அதோட ஒரு ஆட்டமோட ரேடியஸ் கிடச்சிரும். அதனால தான் நமக்கு டெஃபினிஷனை அப்படி கொடுத்துருக்காங்க. half distance between the nuclei of the adjacent metal atoms. இப்போ புரிஞ்சிச்சா எப்படி வந்துச்சு அப்படின்னா? நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் ரேடியஸை பற்றி பார்க்கலாம். இதை நம்ம கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், நான் மெட்டாலிக் எக்ஸாம்பிள் என்னலாம்னா குளோரின், ஹைட்ரஜன், ஃப்ளூரின், புரோமின், இதெல்லாம் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு மாலிக்யூல்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாலிக்யூல்ஸாக இருக்கும். 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகியிருக்கும். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆட்டமோட சென்டர்லேருந்து செகண்ட் ஆட்டமோட சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு ஆட்டமோட ரேடியஸ் கிடச்சிரும். இதெல்லாம் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா half the distance between the nuclei of 2 covalently bonded atoms of the same element in the molecule. இதுதான் நமக்கு டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரஜன் மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் மாலிக்யூலோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணனா நமக்கு இது ஒரு மாலிகுலோடுது. அப்போ நமக்கு ஒரு ஆட்டமோடது தெரியும்னா என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 0.74 டிவைட் பண்ணானா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.37 ஆம்ஸ்ட்ராங். இங்கே ஆம்ஸ்ட்ராங்கிறது ஒரு யூனிட், நீங்கள் ஏற்கனவே மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ 10⁻⁻10 மீட்டர்.
ஓகே, இப்போ அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து குரூப்ஸ்லேயும் பீரியட்ஸ்லேயும் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் பீரியட்ஸில் எப்படி இருக்கும், லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி குரூப்ஸில் எப்படி இருக்கும், டாப் டு பாட்டமாக இருக்கும். இங்கே பீரியட்ஸில் அட்டாமிக் ரேடியஸ் என்ன பண்ணுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி குரூப்ஸில் என்ன செய்யுது, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீரியட்ஸில் ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, ஆமாம், இது உங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பீரியடோட எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹைட்ரஜன், ஹீலியம். இதுக்கு பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான். இங்கே 2 ப்ரோட்டான் 2 எலக்ட்ரான். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ இதுக்கு எப்படி இருக்கும், ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் பக்கத்தில் இருக்கனால அது வந்து என்ன செய்யும், மோராக அட்ராக்ட் பண்ணும். ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அதோட ரேடியஸ் எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கி பக்கத்தில் வச்சுக்கும். அதே மாதிரி தான் ஹீலியமும், ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறனால என்ன பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்க் ஆகி அதோட அட்ராக்ஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரோட்டான்ஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் இடையில. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே நம்ம குரூப் 2ல் சும்மா 2 இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லித்தியம். ஆக்சுவலாக இங்கே ப்ரோட்டான் வந்து 3 வரணும், தப்பாக 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ப்ரோட்டான் இல்லை லித்தியமில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் 3 இருக்கும். அதோட அஃபினிட்டி கிடையாது, அட்ராக்ஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பெர்லியம். ரொம்ப ஒன்றும் அதோட சைஸ் வந்து என்ன போகலை, அதிகமாகலை, கொஞ்சம் தான் லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை என்ன செய்யும், அட்ராக்ஷன் பவர் அதிகமாக ஆகிட்டே இருக்க அதோட ரேடியஸ் என்ன செய்யும், சுருங்கிக்கிட்டே வரும். அதனால தான் நமக்கு பீரியட்ஸில் என்ன பண்ணுது, அட்டாமிக் ரேடியஸ் ஷ்ரிங்க் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா. அதே இது குரூப்பில் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம், அது மேலேருந்து கீழே, இப்படி மேலேருந்து கீழே வரும்போது பாருங்கள், ரஃப்பாக பாருங்கள், இது வந்து ஒரு ஆர்பிட் இருக்குது, இங்கே 2 ஆர்பிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், அப்புறம் லித்தியம், அப்புறம் சோடியம், அப்புறம் பொட்டாசியம், இப்படின்ட்டு நமக்கு அந்த ஃபஸ்ட்டு குரூப் அப்படியே கண்டினியூ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த ரேடியஸ் வந்து என்ன செய்யும், அப்படியே சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால தான் வந்து என்ன பண்ணுது, குரூப்பில் டாப் டு பாட்டம் வரும்போது ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிற ரீசன் என்னென்னா, நியூக்ளியஸ்லேருந்து, அதாவது நியூக்ளியர் சார்ஜ்லேருந்து அந்த வேலன்சி எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்குதோ அதை பொறுத்து தான் அதோட அட்டாமிக் ரேடியஸ் அமையும். இப்போ ஒரு ஆட்டமுக்கு ஒரு 4-5 ஆர்பிட் கழிச்சு தான் அதோட லாஸ்ட் வேலன்சி செல் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கு எப்படி இருக்கும், அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். இதனால தான் குரூப்பில் வந்து இன்க்ரீஸாக இருக்குது அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கொஷின் பேங்க் மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, தட் மீன்ஸ் குரூப்பில் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, பீரியட்ஸில் ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். நீங்கள் அதை கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அயானிக் ரேடியை பற்றி பார்க்கலாம். அயானிக் ரேடியை பார்க்கறதுக்கு முன்னாடி அயான்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ இல்லாட்டா ஒரு எலக்ட்ரானை வாங்குதோ அப்போ வந்து நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அயான்ஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து கேட்டயான், இன்னொன்று வந்து ஆனயான். ஃபஸ்ட்டு கேட்டயான்ஸ் பற்றி பார்க்கலாம். கேட்டயான்னா என்னென்னா, ஒரு ஆட்டம் எப்போ வந்து ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுதோ, அதாவது டொனேட் பண்ணுதோ, அப்போ வந்து அது என்னவா மாறிடும், கேட்டயானாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சோடியம் எடுத்துக்கலாம். இது வந்து சோடியம் ஆட்டம். சோடியம் ஆட்டமில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 11 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிவிட்டு அது என்னவா மாறிடுது, சோடியம் அயானாக மாறுது. சோடியம் அயானை நம்ம என்னன்னு சொல்லலாம், சோடியம் கேட்டயான்னு சொல்லலாம். ஸோ சோடியம் அயானுக்கு எப்படி இருக்குன்னா 11 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் இப்போ எந்த சார்ஜ் அதிகமாக இருக்குது, இங்கே 11 தான், அதாவது ப்ரோட்டான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா சோடியம் ப்ளஸ், அதோட சார்ஜ் கேட்டயானோட சார்ஜ் என்னென்னா பாசிட்டிவ்.
அப்புறம் இங்கே இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, இங்கே ஆட்டம் வந்து பெருசாக இருக்குது, அயான் வந்து சின்னதாக இருக்குது. சரியா? ஏன் அப்படின்னா இங்கே 11 ப்ரோட்டான்ஸ் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஆட்டம் இப்போ அதை எலக்ட்ரான் அஃபினிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 11 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ ப்ரோட்டான்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை அப்படியே புல் பண்ணும். அப்படியே புல் பண்ணி அது பக்கத்தில் என்ன செஞ்சுக்கும், வச்சுக்கும். ஸோ அப்போ அது ஸ்ட்ரிங்க் ஆகி என்ன செய்யும், அயான்ஸ் வந்து அதோட ரேடியஸ் கம்மியாகிடும். ஸோ கேட்டயான்ஸோட ரேடியஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனயான் பற்றி பார்க்கலாம். ஆனயான்னா என்ன, அப்படியே கேட்டயானுக்கு ஆப்போசிட். ஓகேவா, அது வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அதே இது ஆனயன் என்ன பண்ணும், கெயின் பண்ணும். கெயின் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும், அதால் ஆனயானாக மாற முடியும். ஸோ இங்கே ஃப்ளூரின் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஃப்ளூரின் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு அது என்னவா மாறுது, ஃப்ளூரைடு ஆனயானாக மாறிடுது. ஓகேவா, இங்கே பாருங்கள், ஃப்ளூரின் அயானுக்கு 9 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, ஒரே எலக்ட்ரானை வாங்குது. அப்போ இங்கே ஃப்ளூரைடு ஆனயானுக்கு எப்படி இருக்கும், 9 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 10 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, இங்கே பாருங்கள், அப்போ இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆட்டமை விட ஆனயான் வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. எதனால், இங்கே ப்ரோட்டானை விட எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து மோராக இருக்கனால என்ன செய்யும், நியூக்ளியஸை விட்டு அது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும். அதனால் என்ன பண்ணுன்னா ஆனயானுக்கு ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அதே இது கேட்டயானுக்கு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அட்டாமிக் ரேடியஸ் மாதிரி தான் அயானிக் ரேடியஸும் பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும், அதே இது குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும். போத் ஆர் சேம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கில் சில ஆட்டம்ஸ் அதோட கேட்டயான்ஸ் வேல்யூ, சில ஆட்டம்ஸ் அதோட ஆனயான் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கோ த்ரூ பண்ணுறோம். இப்போ லித்தியமோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 156. அதே இது கேட்டயானாக அது மாறிடுச்சு அப்படின்னா அதோட ரேடியஸ் என்னவா டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள், 90 மாறிடுது. அதே மாதிரி தான் சோடியமுக்கு 186 ஆகும். அதே அது கேட்டயானாக மாறினதுக்கப்புறமா 116 ஆகும், அது செஞ்சது மாறிடுது. அதே மாதிரி தான் ஃப்ளூரின் ஆட்டம் ஃப்ளூரைடு அயானாக மாறினோடனே அதோட ரேடியஸோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹையாக இருக்குன்னு. இதுக்கு ரீசன் என்ன, அதோட நியூக்ளியஸ்லேருந்து அந்த லாஸ்ட் எலக்ட்ரான், அதாவது அவுட்டர் மோஸ்ட் வேலன்சி செல் எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்குது, ஃபார் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸை விட்டு எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தள்ளி இருக்கனால தான் அதோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே குளோரின் ஆட்டமுக்கு வந்து 91 இருக்குது ரேடியஸ். அதே இது குளோரைடு ஆனயானா மாறினோடனே அதுக்கு எவ்வளோ ஆயிடுது, 167 அது மாறிடுது. இதெல்லாம் பிக்கோமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலமாக அதை வந்து மெஷர் பண்ணி நமக்கு இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.